சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த ஏர்னிங் ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணா என்னோட சைட்லேருந்து ரிவார்டுமே இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த ஆப்ல ஜாயின் பண்ணா என்னோட சைட்லேருந்து ₹50 நான் வந்து ரிவார்ட் தந்துருவேன். அண்ட் அந்த ஆப் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துரலாம். ஓகேங்களா? அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப் லிங்க் குடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க செட் பண்றது தான் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேம் வந்து குடுத்துக்கோங்க. இதெல்லாம் குடுத்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் கோட் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இருந்தா தான் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிவார்ட் தர முடியும். அண்ட் இதெல்லாமே கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுக்குள்ள வந்தோனமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த லிங்க்க வச்சு தான் நீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லிங்க்க காப்பி பண்ணி தான் நீங்க வந்து ரெஃபர் பண்றதுக்கு சென்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்த்துரலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மெயின் ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ்ன்னு இருக்கும். அண்ட் இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டோட்டலா ₹1100 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1100 வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1100 வந்து குடுத்துட்டு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் நௌன்னு குடுத்துக்கோங்க. குடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Paytm ஆப்ஷனுக்குள்ள வந்து போகும். அண்ட் Paytm, GPay எல்லா ஆப்ஷனும் இருக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, Paytmக்குள்ள வந்து நீங்க போற மாரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டூ ஓப்பன் Paytm இருக்குல்ல, இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பே பண்ற அந்த பேஜ்க்குள்ள வந்து போயிரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூடிஆர் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல வந்து பேஸ்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டே வந்து ஆட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சப்மிட் குடுத்தோனே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்னென்ன பிளான் வந்து பை பண்ணணும்னு சொல்லிர்றேன். செகண்ட் ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய வந்து பிளான் காமிக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆடின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பிளான வந்து பை பண்ணிக்கோங்க. ₹528 இருக்குல்ல, இத வந்து பை பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பை பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட்டு பிளான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிளான் இருக்கும். அதையும் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளான் பை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளான வந்து பை பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொன்ன 3 பிளானுமே நீங்க வந்து மறக்காம பை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிளானுமே நீங்க பை பண்ணா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இந்த 3 பிளானுமே பை பண்ணிக்கோங்க. பை பண்ணதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா, ₹800 வந்து நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எப்படி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுன்னு பார்த்தலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்க வந்து வந்துக்கோங்க. மெயின் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்து கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேங்க் கார்ட் ஆட் பண்ற மாரி இருக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் அந்த அக்கவுண்ட் நம்பர் குடுத்துக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் ஹோல்டர் நேம வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னு வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ்சி நம்பர். இந்த 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, கீழ வந்து செட் ஆஸ் டிஃபால்ட்ன்னு குடுத்துருங்க. அண்ட் நீங்க செட் ஆஸ் டிஃபால்ட் வந்து குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்க எப்ப வித்ட்ராவல் பண்ணாலுமே உங்க அக்கவுண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ணிருவாங்க. அண்ட் இதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்ம் வந்து கீழ ஆப்ஷன் இருக்கு. இத வந்து குடுத்து, உங்க பேங்க் கார்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் கார்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு வந்து பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் எப்படி பண்ணலான்னு பார்த்துரலாம். அண்ட் பேங்க்ன்னு ஆப்ஷனுக்கு பக்கத்திலேயே வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ளீஸ் என்டர் அமௌண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அத வந்து கிளிக் பண்ணிட்டு, அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வித்ட்ராவல் 200லேருந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து மார்னிங் வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டேன். அதனால நீங்க எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ 200க்கு மேல வந்து என்டர் பண்ணி, அண்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நீங்க அமௌண்ட்ட மட்டும் என்டர் பண்ணிட்டு வித்ட்ரா நவ் வந்து குடுத்தீங்கனாலே, வித்தின் 1 டேலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிருவாங்க. அண்ட் இந்த ஆப்ல வித்ட்ராவல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே என்னோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க எல்லா வித்ட்ராவல் ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏர்னிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெலகிராம் சேனல்ல தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஏர்னிங் அப்டேட்ஸுமே வந்துரும். அண்ட் உங்களுக்கு என்னோட சைட்லேருந்து ரிவார்ட் வேணும்னா, ஜஸ்ட் இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு, மெயின் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிருங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா ரிவார்டுமே சென்ட் பண்ணிருவேன்.